அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். வாஸ்து குறித்த விளக்கங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு வருது. இதுல வீடு அமைக்கும் பொழுது ஒரு சிலர் வடக்கு பக்கத்தை ஒட்டி வீடு கட்டிடுறாங்க, இல்லாட்டி கிழக்கு பக்கத்தை ஒட்டி வீடு கட்டிடுறாங்க. செட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், செட்பேக் எங்கிட்டு விடணும், அதாவது எந்த பக்கம் காலியா இருக்கணும், எந்த பக்கம் வீடு ஓரியன்டேஷன் ஆயிருக்கணும். அதே நேரத்துல இந்த மாதிரி நம்ம சப்போஸ் அந்த மாதிரி விட முடியாம மாத்தி விட்டுட்டோம்னா என்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன தீன்மைகள் உண்டு, கெடுதல்னா என்னென்ன மாதிரியான கெடுதல்கள் அதுல இருக்கு, நன்மைனா என்னென்ன மாதிரி நன்மை இருக்கு, இதை குறித்து ஒரு சின்ன அலசல் நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத குறித்து. ஓகே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட். ஓகே, இப்போ ஒரு பிளாட் இருக்கு. பிளாட் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்னே வச்சுக்கலாமே. ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்ல பில்டிங் கட்ட போறோம். கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிளாட்ல எந்த சைடு அதிகமான இடம் விடணும், 4 பக்கம் ஒரே மாதிரி ஈவனா இடம் விடணுமா, இல்ல ஒரு சைடு அதிகமா இடம் விட்டு ஒரு சைடு கம்மியா விடணுமா, இந்த மாதிரி நம்ம வாஸ்து என்ன சொல்லியிருக்குன்றத குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, வாஸ்துப்படி ஒரு கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கு கிழக்கு பக்கம் அதிகமாக இடம் விடணும். அதாவது முன்னாடி சப்போஸ் ஒரு 10 அடி இடம் விடுறீங்க, ஒரு 15 அடி இடம் விடுறீங்கன்னு வைங்க. பேக் சைடில் ஒரு 5 அடி இடம் இருந்தால் போதும், அதோட கம்மியாக இருந்தால் போதும்னு வைங்க. பின்னாடி அதாவது மேற்கு பக்கத்தோட கிழக்கு பக்கம் அதிகமான இடம் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி வடக்கு தெற்கு 2 சைடு இருக்கு. வடக்கு சைடு அதிகமான இடம் இருக்கணும், தெற்கு சைடு குறைவான இடம் இருக்கணும். அதாவது தெற்கு சைடு என்ன இடம் கொடுத்துருக்கீங்களோ அதை விட அதிகமாக வடக்கு பக்கம் இருக்கணும். அதுபோல் மேற்கு பக்கம் எவ்வளவு இடம் கொடுத்துருக்கீங்களோ அதை விட கிழக்கு பக்கம் அதிகமாக இருக்கணும். ஓகே, இதுதான் வாஸ்து குறிப்பிடப்படுது. இந்த மாதிரி பண்ணியிருந்துச்சுன்னா அந்த வீடு ஏன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் தான் உங்களுக்கு கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய பகுதி. கன்னிமூலை பகுதி உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னும் போது சவுத் வெஸ்ட் ஓரியன்டேஷன் சவுத் வெஸ்ட் ஓரியன்டேஷன் இருக்கணுன்றது வாஸ்து படி உள்ளது. ஓகே, இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு ஈஸ்ட் நார்த் 2 சைடும் உங்களுக்கு போதுமான அளவு ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது வேக்கன்ட் சைட் கிடைக்கும். வேக்கன்ட் சைட் கிடைக்கும் போது உங்களுக்கு ஏரேஷன், காற்று வீட்டுக்குள்ள வர்றது போறது, உங்களுக்கு வீட்டுக்குள்ள காற்றோட்டம் நல்லா இருக்கும். காற்றோட்டம் நல்லா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடல்நிலை, மனநிலை எல்லாமே நல்லா இருக்கும். காற்றோட்டம் நல்லா இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீடுக்குள்ள எல்லாமே நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சன்லைட் உள்ள கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சன்ரைஸ் ஈஸ்ட் சைடுன்றனால ஈஸ்ட் சைடு சன்ரைஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஓரளவுக்கு சன்லைட் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதனால அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், இப்ப இந்த மாதிரி விடாம மாத்தி விட்டுட்டாங்கன்னு வைங்க. அதாவது சவுத் வெஸ்ட் சைடு ஓரியன்டேஷன் பண்ணாம நார்த் ஈஸ்ட் சைடோ இல்லாட்டி சவுத் ஈஸ்ட் சைடோ இல்லாட்டி நார்த் வெஸ்ட் சைடோ ஓரியன்டேஷன் பண்ணி ஒரு வீடு பண்ணிட்டாங்கன்னா அதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் மீன்ஸ் அதனால என்னென்ன விஷயங்கள் நம்ம அடிப்படையில இழப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு காற்றோட்டம் அங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சன்லைட்டும் சேம் அதே மாதிரி தான், சன்லைட்டும் உங்களுக்கு குறைவா இருக்காது. அதாவது உங்களுக்கு ஏரேஷன், சன்லைட் இது ரெண்டுமே குறைவா ஆயிடுச்சுனாவே அந்த வீட்டில் உள்ளவங்களோட ஆரோக்கியம் ஒரு கேள்விக்குறி ஆயிடுது. அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம் கேள்விக்குறி ஆயிடுச்சுனாவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே தான் போக ஆரம்பிக்கும். அதனால அந்த விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் சவுத் வெஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படின்ற விஷயத்தை வாஸ்துல ஃபாலோ பண்றோம். அதாவது சவுத் சைடோட நார்த் சைடு செட்பேக் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக விட்டுருக்கணும். வெஸ்ட் சைடோட ஈஸ்ட் சைடு அதிகமாக இருக்கணும். வெஸ்ட் சைடோட ஈஸ்ட் சைடு ஓப்பனிங் அதிகமாக இருக்கணும். இது ஒரு தம் ரூல் மாதிரி. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா நல்லபடியாக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த மாதிரியான ரூல்ஸுகளை ஃபாலோ பண்ணுறதுனால அடிப்படையில் அந்த வீட்டில் உள்ளவங்களோட உடல்நலம், மனநலம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாஸ்துல சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய உடல்நலக்குறைவு, மனநலக்குறைவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்க புதுசா கட்டக்கூடிய வீடா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸிஸ்டிங் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கனாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய வீடுகளோட அமைப்பு இது மாதிரி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அது ஒரு நற்பலனை தரும். நீங்க வாங்கக்கூடிய வீடுகளையே முன்னாடி ஒரு கன்சல்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, நாங்கள் கூறிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேரணும்னா இந்த சேனலை லைக் பண்ணிக்கிறோங்க. லைக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து சேர்ந்துடும். நாங்கள் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்தும் நிறையா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு வரோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.